ஏன் இந்த பேட்மேன் எல்லாரையும் வெட்டி காட்டுத்தனமாக சாய்க்கிறாரு? ஓப்பனிங்கில் நம்ம பேட்மேன், அதாவது ப்ரூஸ் வெயின் குட்டியாக இருக்கும்போது அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜூ போகிறாரு. இவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அண்ட் இப்படியே கட் பண்ணால் கௌதமை காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பைக்கில் பேட்மேன் ஓப்பனிங் சீனில் வர மாதிரி போயிட்டுருக்காரு. இவர் பேட்மேன் நினைப்பீங்க, ஆனால் இவர் பேட்மேன் கிடையாது. அண்ட் இவர் தான் நம்ம ஆல்ஃப்ரெட், பேட்மேனோட பட்லர். இந்த யூனிவர்ஸில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கார். அண்ட் இந்த யூனிவர்ஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் இது டார்க் சைடு உருவாக்கின யூனிவர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா DC ஆல்ன்ற காமிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இதில் இவர் ஒரு ஏஜெண்ட். ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டுருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் டீ குடிச்சிட்டே பார்ட்டி அனிமல்ஸ்ன்ற ஒரு கல்ட்டை பற்றி அவர் தேடுறாரு. ஜூலியன் அப்படின்றவங்க ஒரு ஹெல்ப்போடு அவங்க அல்லக்கையோடு அவங்க தேடுறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணால் ஒரு ஜிம்மில் ஒரு பையன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் பேட்மேன்னு நினைப்பீங்க, பட் அவனும் பேட்மேன் கிடையாது. இவன்ப்பா ரொம்ப பெருசாக வாட்ட சாட்டமாக இருக்காரே, இவர் தான் நம்ம பேட்மேன். அண்ட் இவரோட பேர் சாதா பேட்மேன் இல்லை, அப்சல்யூட் பேட்மேன். இவரோட அப்பா செத்ததை சும்மா நினச்சி அடித்து அந்த பஞ்சிங் பேக்கே ஓடுறாரு. இவருக்கு வேலன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அண்ட் அவர் தான் இந்த ஜிம்மும் வச்சுருக்காரு. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்கூல் கேங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க. கட் பண்ணால் பார்ட்டி அனிமல்ஸ் பார்ட்டி பண்ணும்போது ரெண்டு பணக்காரங்க மூஞ்சியை வெட்டி அவங்க மாஸ் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க இன்னொரு பணக்காரங்களை. ஸோ இவர் தான் நம்ம மொரட்டு பேட்மேன் நடிக்க போகிறாரு. நியூஸில் இவங்க அக்கிரமம் தாங்காமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது கமிஷனர் கார்டன் ஒருத்தர் இருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் மேயர் கார்டன். ஸோ மேயர் கார்டன்கிட்ட நிறைய பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேசிகிட்ருக்காரு. அண்ட் அந்த இடத்துக்கே பார்ட்டி அனிமல்ஸ் வராங்க. அண்ட் ஆல்ஃப்ரெட் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவர் ஆக்ஷன் எடுக்கலான்னு போகிறாரு. பட் அப்போ தான் ஹாலில் ஒரு பாம்பு போட்டு அந்த பார்ட்டி அனிமல்ஸ் இறங்குறாங்க. சும்மா அலப்பறை பண்ணி எல்லோரையும் தள்ளுறாங்க. அண்ட் இப்போ தான் ஹீரோ என்ட்ரி. நம்ம மொரட்டு மாமா நம்ம மொரட்டு வவால் வராது. வந்து எல்லாரையும் சும்மா காட்டுத்தனமாக அடி நடிக்கிறாரு. இந்த பேட்மேன் தலையெடுக்கிறாரு, தலையில் இருந்த கத்தி எடுத்து இறக்குறாரு, நெஞ்சில் இருந்து கோடாலியை எடுத்து கையை வெட்டுறாரு. சும்மா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரையல் காமிக்கிறாரு. அப்புறம் ஆல்ஃப்ரெடை முன்னாடி ஒரு பாம்பு வச்சு அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போகிறாரு. அண்ட் அவரை முடிச்சுட்டு அப்படியே அந்த எல்லா சண்டையும் முடிச்சுட்டு கட் பண்ணால் நம்ம அவ்வளோ பணக்காரர் கிடையாது நம்ம பேட்மேன். ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா இவரே கட்டிட வேலை பார்க்குறாரு இல்லையா. ஸோ அவர்னால அப்படியே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கல்லறைக்கு ஒரு பூ வச்சுட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. அண்ட் அந்த ட்ராமா ஏன் நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் நம்ம. பேட்மேனை பார்த்திங்கன்னா நிறைய படித்து ஊருக்குள்ளே எல்லா மூலையும் தெரிஞ்சு வச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சல்யூட் பேட்மேனாக இருக்கார். அண்ட் இவருக்கு ஒரு அம்மாவும் இருக்காங்க சர்ப்ரைசிங்லி. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு பேட்மேன் யார், என்ன பண்ணுறாரு. அண்ட் இவரை ஃபாலோ பண்ணி இவரோட மேன்ஷனுக்கே போயிட்டு கன் எடுத்து மிரட்டார். பார்த்தா பேட்மேனே கன் வச்சுருக்காரு. அண்ட் அவர் மூஞ்சியில் எல்லாத்தையும் அந்த பேட்லான்ஸ்லாம் விட்டு எரிஞ்சிட்டு அண்ட் இப்போது ஆல்ஃப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜோக்கர். இவர் எப்படிப்பட்ட ஜோக்கர்ன்றது வர ஒரு காலத்தில் பார்ப்போம். மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.